இந்த 5 விஷயத்துக்கு நீங்க நோ சொல்லி தான் ஆகணும். உங்க குழந்தைய இன்ஃபெக்ஷன் ஆகாம அலர்ஜி ஆகாம பார்த்துக்கணும், வளர்த்தணும்னா உங்க குழந்தையால பேச முடியும்னா உங்க குழந்தையை இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லும். அதனால என்ன, உங்க குழந்தையுடைய வாய்ஸா நான் சொல்றேன், தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. குளிக்கும் பொழுது ரொம்ப கொதிக்கிற சுடு தண்ணியில குளிக்க வைக்காதீங்க. அதுக்குன்னு பச்சை தண்ணியிலையும் குளிக்க வைக்காதீங்க. மிதமான சுடு தண்ணி லூக்வார்ம் வாட்டர்ல குளிக்க வைங்க. குளிச்ச உடனே சளி பிடிக்க கூடாதுன்னு நினைச்சு சாம்பிராணி போடாதீங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். காதுக்குள்ளார மூக்குக்குள்ளார பட்ஸை போடுறத நிறுத்துங்க. மசாஜ் பண்ணும் பொழுது ஆயில் தடவுங்க, ஆனா இங்க தடவாதீங்க. மூக்குலையும் வாயிலையும் போடாதீங்க. சில குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் கொஞ்சம் ஸ்வோலனா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அதில் பால் இருக்குன்னு நினச்சிட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணி அழுத்தாதீங்க, அதனால இன்ஃபெக்ஷன் வரும். தொப்புள் விழுகணும் இல்லை அது சீக்கிரம் காயணும்னு சொல்லிட்டு எண்ணெய் விடுறதோ நெய் அப்ளை பண்ணுறதோ புயலை சுட்டு அந்த இடத்துல வைக்கிறதோ மாட்டு சாணம் வைக்கிறதோ பண்ணாதீங்க. தொப்புள் கொடியில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அது உடம்புக்குள்ளாரையும் பரவும். அதனால தொப்புளை கேர்ஃபுல்லாக ட்ரையாக வச்சுக்கிட்டாலே போதும். முக்கியமானது 6 மாதம் வரைக்கும் குழந்தைய தூங்கும் பொழுது குப்பரை போடாதீங்க.